எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தேவரீர் ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான இந்த நல்ல ராத்திரி வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் தூர இடத்திலிருந்தும் சமீபமான இடத்திலிருந்து ஒன்று சேர்ந்து இந்த இணையதளத்தின் வழியாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த நாளுடைய பைபிள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாருக்கெல்லாம் நாங்கள் லிங்க் அனுப்பியிருக்கிறோமோ, வாஞ்சை உள்ள, விருப்பம் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளை, தேவதாசர்களையும், சகோதர சகோதரிகளை ஒன்றிணைப்பீராக. உங்கள் கூடி வேதத்தை கற்றுக்கொள்ள கற்றுக்கிற நாளில் கிருபை பரவீராக. கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தையா இருக்கிறபடினால அது எங்களுக்கு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் மிகுந்த பலனையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். எதிர்ந்தர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்மியூட் பண்ணுங்க. ஓகே பாஸ்டர். வணக்கம்டா பாஸ்டர். இப்ப வருது பிரதர். ரொம்ப நேரம் தேடி இருந்தேன். சகோதரி எல்லாம் இருக்காங்களா? பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்க பாஸ்டர். நம்ம வேல்ஸ்டடி ஆரம்பிப்போம். சரி பாஸ்டர். மீடியா ஃபேமிலி ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்ன பாஸ்டர்? அடுத்து லீடியா ஃபேமிலி ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேள்வி. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம தீர்மானித்தபடியே நம்ம பைபிள் ஸ்டடியில முதலாவது ஒரு பாடத்தை சிஸ்டமேட்டிக் நம்ம படிக்க போறோம். இன்றைய நாளில நம்ம படிக்க போற பாடம் வந்து ஆசரிப்பு கூடாரம். இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு வேத பாடம். நம்ம வேதத்தை அழகா புரிந்து கொள்ளணும்னு சொன்னாக்க ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம படிச்சோம்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய சப்ஜெக்டை படிச்சு முடிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுடைய சபையும் கிறிஸ்துவும் அவருடைய வருகையும் எல்லா விஷயங்களை ரொம்ப அழகாக எளிதாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு தேவன் நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். இந்த நாளிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி அதோடைய அவுட்லைன் கொஞ்சம் பேக்ரவுண்ட் போயிட்டு மறுபடியும் இந்த ஆசரிப்பு கூடார டாபிக் வருவோம். ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் மோசே இடத்துல சீனாய் மலையில அழைத்து அந்த கட்டளைகளை கொடுத்து மாதிரியை கொடுத்து இப்படிதான் இந்த கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஏன்னா பாஸ்டர் 430 வருஷம் தானே பைபிள் இருக்குது, நீங்க 400 வருஷம் இருக்கிறீங்களே. நீங்க புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 7 படிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும்போது அங்க 400 வருஷம்னு லூக்கா எழுதியிருப்பாரு. ஆனா யாத்ராம புஸ்தகத்துல படிக்கும்போது 430 வருஷத்துக்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆனார்கள். இந்த 2 வசனத்தை படிக்கும்போது ஒரு முரண்பாடு வருது. அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், என்ன பைபிள் தப்பா இருக்கோ, இங்க ஒரு மாதிரி போட்டிருக்கு அங்க ஒரு மாதிரி போட்டிருக்குன்னு நம்ம குழம்பிடுவோம். ஆகவே அதை கிளியர் பண்ணுவோம். ஏன் ஆக்சுவலி கரெக்டா 430 வருஷம் தான். ஆனா ஏன் 400 வருஷம் அங்கே புதிய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கா, யோசேப்பு 30 வயதான பொழுது அவன் எகிப்துக்கு ராஜாவுடைய 2வது ஸ்தானத்துல எகிப்துக்கு அதிபதியாய் வந்தான். அப்ப யோசேப்புடைய 30 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 வருஷம் அடிமைத்தனத்தை கூட்டுனா 430 வருஷம் வரும். அப்ப யோசேப்புடைய 30 வருஷத்தை கழிச்சுட்டு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் அவங்க எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அந்த எகிப்துல அடிமையா இருந்தப்போ ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கின, அவங்களை அந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின மிகப்பெரிய ஒரு நோக்கம் எதுக்குன்னு சொன்னா, அந்த எகிப்து தேசத்திலேயே ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருந்தாங்க எகிப்து தேசத்திலேயே இஸ்ரவேல் ஜனங்களை பலமாக்கி எகிப்தியர்களோட யுத்தம் பண்ணி இஸ்ரவேலர்கள் அந்த எகிப்து தேசத்தை பிடிச்சிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. அவங்கள முதல்ல பிரிச்செடுக்க ஆரம்பிச்சார். ஏன் அப்படின்னு கேட்டா, தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் வாக்கு தத்தம் பண்ணின
அந்த கானான் தேசத்திற்கு கொண்டு சேர்க்கணும்னா எங்களை இந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும். First, we can see the work of redemption in the book of Exodus. யாத்திராம புஸ்தகம்னு சொன்னாவே நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் பைபிள்ல எக்ஸோடஸ். அதுல என்னன்னா, ஆண்டவருடைய மீட்பு, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக எகிப்து தேசத்துல எப்பட்ட அற்புதமான பலத்த அற்புதங்களையோ அடையாளங்களையோ தந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்வாரு. அப்போ அந்த ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, 400 வருஷத்துல இருந்து அவங்களை விடுதலை ஆக்குவதற்கு சில ஒழுங்குகளை வச்சார். முதலாவது, அவங்க பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும், பஸ்காவை ஆசரிக்கணும். அதுதான் எகிப்துல தேவன் 10 வீத வாதையினால் இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்தில வாதிக்கும் பொழுது 10வது வாதை தான் எகிப்துல எல்லாரையும் வாதிக்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே மூலமா தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அப்ப பஸ்காவை ஆசரித்த அன்றைய ராத்திரியிலே இஸ்ரவேலர்களும் பஸ்காவை ஆசரிச்சாங்க. இஸ்ரவேலர்களை அல்லாத எகிப்திலே தேவன் செய்த அற்புதங்களை அடையாளங்களை கண்டு அதை புரிந்து கொண்ட விலகி கொண்டவர்கள் சில எகிப்தியர்களும் அதை விசுவாசித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட சேர்ந்து அவங்க பஸ்காவை புசித்தவர்களோ அவங்க புறப்பட்டு எகிப்தை விட்டு வெளியேறி வந்தாங்க. எகிப்தை விட்டு வெளியேறி வந்த உடனே ஆண்டவர் நேரடியாக இஸ்ரவேல் ஜனங்களை உடனே கானான் தேசத்துக்கு கொண்டு போகல. ஆக்சுவலி அவங்களுடைய திட்டம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில இருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போறது தேவனுடைய திட்டம் 40 நாள் தான் இருந்துச்சு. Exactly, God's plan was only for 14 days journey from Egypt to the promised land, to the Canaan. அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா அவங்க புறப்பட்டு செங்கடலை கடந்து வனாந்திரத்துல வந்த உடனே அவங்களுக்கு அடிப்படை தேவைகள், அப்பம், தண்ணீர், இறைச்சி, இதெல்லாம் அவங்களுக்கு குறைவுபட்ட பொழுது ஆண்டவர் அற்புதமாக அவங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடி தூதருடைய அப்பத்தையும் காடைகளையும் தண்ணீரை கொடுத்து கற்பாறையில எண்ணெயும் கொடுத்து எல்லாத்தையும் அந்த இடத்துல கொஞ்ச நாள் செட்டில் பண்ணாரு பாருங்க. இது இஸ்ரவேல் ஜனங்க என்ன கானானுக்கு போக விரும்ப மாட்டேன்றாங்க. இந்த 40 நாள் பிரயாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதய கடினத்த நிமித்தமும், அவங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமும், அவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தமும் 40 நாள் பிரயாணத்தை தேவன் அவங்களுடைய வாழ்வில 40 வருஷமா மாற்றினாரு. அந்த 40 வருஷத்துல 41 முறை பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அப்படின்னா செங்கடலை கடந்த உடனே அவங்க வனாந்தரத்துல வந்து கூடாரம் போடுவாங்க. அந்த கூடாரத்துக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ஒரு பாளையமா வந்து கிழக்குக்கு 4 கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை, இந்த 4 திசையிலையும் 3 கோத்திரமாக ஆக 12 கோத்திரங்கள் சுற்றி அவங்க கூடாரம் போட்டு அதன் நடுவுல ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் கட்டும்படி அவங்கள்ட்ட சொன்னார். அப்போ அந்த அந்த வாசஸ்தலத்தை கட்டின பிறகு அந்த கூடாரத்தின் மேல ஒரு மேகம் இருக்கும். கர்த்தருடைய மேகம் எப்பொழுதும் அந்த கூடாரத்துல நிரம்பி இருக்கும். எப்போ அந்த மேகம் எடுப்படுதோ உடனே அவங்க கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எங்க மேகம் நிக்குதோ அந்த இடத்துல கூடாரம் போடுவாங்க மறுபடியும். இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் 41 முறை வனாந்தரத்துல அங்கேயே சுத்தி 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 பாளையம் இறங்கினாங்க. சரி, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு கடந்து வந்த உடனே 3 விஷயங்களை, முக்கியமா 3 விஷயத்தை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியேற வந்த உடனே முதல் விஷயம், ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு பேசின காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையினால தேவன் தாமே தன்னுடைய கையினால எழுதி கொடுத்த 10 கட்டளைகளும்
the 10 commandments. அது ரொம்ப முக்கியம். இந்த 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஆண்டவர் மோசேக்கு எழுதி கொடுத்தார். நம்பர் 1. நம்பர் 2, ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னது, அவனை மேகத்துல அந்த மலையின் மேல ஏறி வர சொல்லி, சீனாயின் மலையின் மேல ஏறி வர சொல்லி 40 நாள் அந்த மலையிலே மோசே தேவனோடு சஞ்சரித்து அவன் தங்கி இருந்திருக்கிறான். இந்த மேகத்துக்குள்ள அவன் மூடப்பட்டிருந்திருக்கிறான். அந்த 40 நாள் கழிச்சுதான் ஆண்டவர் 10 கட்டளையோடு கொடுக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த மலையில மோசேக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். பூமியிலே நீ ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும், அந்த கூடாரம் எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், அந்த கூடாரத்தை எத்தனை பிரிவுகளா பிரிக்கணும், அதுல என்னென்ன பொருள் வைக்கணும், இந்த மாதிரிகளை கொடுத்து எப்படி பலி செலுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் 10 கட்டளை. செகண்ட், ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும், எந்த மாதிரி எல்லாம் கட்டணும். 3வது, எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படி பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் எக்ஸோடஸ்ல யாத்திராகமம் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இப்ப இந்த அவுட்லைன், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வனாந்தரத்துல வந்த உடனே ஆண்டவர் மோசே இடத்துல சொன்ன ஃபர்ஸ்ட் திங், நீங்க நான் உங்க நடுவுல, இப்ப எல்லாரும் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நீங்க பைபிள் ஸ்டடி வரும்போது கண்டிப்பா பைபிள் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் எப்பொழுதும் பக்கத்துல வச்சுக்கோங்க, ஒரு நோட் வச்சுக்கோங்க, ஒரு பேனா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வசனம் சொல்லும் போது நீங்க அந்த வசனத்தை எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட், பின்பு வசனத்தை என்னோட கூட சேர்ந்து படிக்கணும். இப்ப நான் சொல்ற வசனத்தை ஃபர்ஸ்ட் படிக்கலாமா? யாத்ராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 25. யாத்ராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், அதனுடைய 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களா. சரிங்களா? தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ ஞானமுள்ள தேவன். நம்முடைய தேவனை சொல்லிக்கிட்டே போனா 1000 10,000 விஷயங்களை நம்முடைய தேவனை குறித்து சொல்லிட்டே போலாம், தேவனுடைய பண்புகளை. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட கூட தங்கும்படி விரும்பினார். இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வம் மனுஷனுடைய கரங்களினால் கட்டப்பட்ட எந்த கோவில்களிலும் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இருக்கும். எடுத்து படிக்கலாமா? எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. பைபிள்ல புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அதனுடைய 7ஆம் அதிகாரம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷனுடைய கைகளினால கட்டப்பட்ட கோவில்ல என்ன பண்ணல, வாசம் பண்ணுகிறது இல்ல. நான் 48வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 48வது வசனம். புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 7:48. ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். புதிய ஏற்பாட்டுல இப்படி சொல்லுது, கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல நல்ல அழகா இந்த வசனம் சொல்லுது, ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாகிறார். கரெக்டா வசனம் இருக்கு. அப்ப இப்படி சொன்ன வசனம் யாத்ராகமம் புஸ்தகத்துல அப்படி திருப்பி பாருங்க. 25ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களா. இந்த வேத புஸ்தகத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இதோட விளக்கம் சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாயிண்ட் வருவோம். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. புரியுதா? இதுதான் சத்தியம். அப்ப வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படினா அட் அ டைம்ல, ஒரே நேரத்துல இஸ் த ஓம்னி பிரசன்ட் காட், எங்கும் நிறைந்திருக்கிறவர். அதுதான் அவருடைய அர்த்தம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இஸ் த ஓம்னிஷியன்ட் காட். அவரை கொண்டு போய் ஒரு சிறிய அறையிலையோ, ஒரு சிறிய மனுஷனுடைய கைகளினால
கட்டப்பட்ட எந்த கட்டடத்திலையோ அவரை வைக்க முடியாது. அப்படி வைக்கவே முடியாது. அப்போ இங்க ஏன் இந்த இடத்துல உண்டாக்குவீர்களாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, தேவன் மோசேயை கூப்பிட்டு அவங்க நடுவுல அந்த இஸ்ரவேல் ஜனங்க மோர் தென் வேத பண்டிதர்கள் என்ன கணிக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஜனங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணக்கிடுறாங்க. நமக்கு படிக்கும் போது 6 லட்சம் புருஷர்கள் மட்டும்தான் படிப்போம். ஆனா புருஷர்கள் மட்டும் எபோவ் 18 இயர்ஸ் மேல உள்ளவங்க புருஷர்கள். குழந்தைகள் கணக்குல வரல, ஸ்திரீகள் கணக்குல வரல. இப்போ இந்த ஸ்திரீகளும் குழந்தைகளும் கணக்குல வச்சு பார்த்தோம்னா, அது அல்லாத இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத எகிப்தியர்களும் பல ஜாதியாரெல்லாம் அவங்களோட கலந்திருந்தாங்க. அப்ப அவங்களெல்லாம் மோரலஸ் எண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 லட்சம் ஜனங்கள் போடும். நம்மளுடைய கணக்குக்கு 6 லட்சம் புருஷர்கள் நிறைந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்துல தேவன் அவர்கள் நடுவுல வாசம் பண்ணும்படி, திரும்ப அந்த வசந்த கவனிங்க, அவர்கள் நடுவுல நான் வாசம் பண்ண எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார். இப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்கிற ஆசிரியப்பு கூட நம்ம என்ன படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்னா, இதுல இத படிக்கணும்னா இன்னொரு விஷயத்தை நம்ம படிச்சிடணும். இந்த பைபிள்ல மொத்தம் 7 வித ஆலயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. From the Old Testament to the New Testament 7 வித ஆலயங்கள் இருக்குது. ஒன்று, முதல் ஆலயம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம். எழுதிக்கிறீங்களா? இப்ப டைம் தர மெதுவாக சொல்றேன், நீங்க எழுதிக்கீங்க. ஓகே. இந்த பைபிள்ல மொத்தம் 7 விதமான ஆலயங்கள் 7 காலங்களில பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. சரியா? அதை எழுதிக்கலாமா? முதல்ல ஆசரிப்பு கூடாரம். ரெஃபரன்ஸ் அப்புறமே தர, இப்ப பாயிண்ட் மட்டும் எழுதிங்க. நம்பர் 1 ஆசரிப்பு கூடாரம். நம்பர் 2 சாலமோன் கட்டின ஆலயம். வேகமா எழுதிக்கீங்க. முதல்ல ஆசரிப்பு கூடாரம், இரண்டாவது சாலமோன் கட்டின ஆலயம், மூன்றாவது ஜெருபாபேல் கட்டின ஆலயம். ஜெருபாபேல் கட்டின ஆலயம். நாலாவது ஏரோது அரசனால் கட்டப்பட்ட ஆலயம். ஏரோது அரசனால் கட்டப்பட்ட ஆலயம். ஐந்தாவது சபையாக கிறிஸ்துவினால், கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சபை. ஐந்தாவது கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயம் அப்படின்னு போட்டு பிராக்கெட்ட சபைன்னு போடுங்க. கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஆலயம் சபை. ஓகே. ஆறாவது அந்தி கிறிஸ்துவின் காலத்துல ஒரு ஆலயம் இருக்கும். அதை எழுதும் போது அந்தி கிறிஸ்துவின் ஆலயம் எழுதும். ஆறாவது பாயிண்ட் அந்தி கிறிஸ்துவின் ஆலயம். ஏழாவது புதிய வானம் புதிய பூமி, நியூ ஜெருசலேம். புதிய வானம் புதிய பூமி புதிய ஆலயம். ஓகே. சோ மொத்தம் 7 விதமான ஆலயம் இருக்கும். சரிங்களா? இப்ப ஒரு ரஃபா எல்லாம் எழுதிக்கீங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முதலாவது பூமியில ஃபர்ஸ்ட் மோச இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற மாதிரியின்படியே நீ எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வாசஸ்தலத்துடைய ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம படிக்க போற டாபிக் பேரு. தொடர்ந்து நம்ம என்ன படிக்க போறோம்னா ஆசரிப்பு கூடாரம் படிக்க போறோம். இது ஆசரிப்பு கூடாரத்திற்கு
பல்வேறு பெயர்கள் இருக்கு. ஒரே கூடாரம் தான், அதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. எழுதலாமா? அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் பெயர் வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முதல் பெயரே, நீங்க அப்படியே எழுதிங்க, நோட்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ஆசரிப்பு கூடாரத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னு எழுதுங்க. ஆசரிப்பு கூடாரத்துடைய வேறு பெயர்கள். அதுல நம்பர் 1 ஆசரிப்பு கூடாரம். நம்பர் 1 போட்டு திரும்ப ஆசரிப்பு கூடாரம் எழுதிட்டு வசனத்தை யாத்திராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 9. யாத்திராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆசரிப்பு கூடாரம் 1 எழுதிட்டீங்களா? நம்பர் 2 பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்துடைய பேர்கள் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2வது பேரு பரிசுத்த ஸ்தலம். இங்கிலீஷ்ல எழுதுறவங்க சாங்சுவரின்னு எழுதிக்கணும். தமிழ்ல எழுதுறவங்க பரிசுத்த ஸ்தலம். இதனுடைய வசனத்தை பாத்தீங்கன்னா யாத்ராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8. பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கும். சரியா? ரைட். திரும்ப 3வது சாட்சியின் கூடாரம். 3வது பேரு சாட்சியின் கூடாரம். 3வது பாயிண்ட் எழுதிங்க, சாட்சியின் கூடாரம். என்னாம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாட்சியின் கூடாரம். சாட்சியின் கூடாரம். என்னாம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 9 verse 15. 4வது இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. 4வது பேரு தேவனுடைய வீடு. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, தேவனுடைய வீடு. யாத்ராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனம். Let me repeat. Book of Exodus chapter 34 verse 26. யாத்ராம புஸ்தகம் 34:26. தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய ஆலயம். இங்கிலீஷ்ல படிக்கும் போது டெம்பிள் ஆஃப் காட் கூட இருக்கும். ஓகே. நம்பர் 5 சபையின் கூடாரம். 5வது பேரு சபையின் கூடாரம். யாத்ராம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34வது வசனம். திரும்ப சொல்றேன், யாத்ராம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சபையின் கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. There are different kinds of names has been given to the tabernacle. The first one tabernacle, second one sanctuary, the third one the tent of testimony, and 4 house of God, number 5 congregation of tents. So இந்த 5 பெயர்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம மறுபடியும் வருவோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் யாத்ராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எல்லாரும் கவனிங்க. பைபிள படிக்கலாமா? அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பிரியமானவர்களே, நம்ம ஏன் இந்த பைபிள் ஸ்டடி தொடங்கி இருக்கோம்னு உங்களுக்கு புரியுதா? பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரம் என்ற டாபிக் முழுக்க 3 முக்கிய நபர்களை சம்பந்தப்படுத்தும். அதுதான் புதிய ஏற்பாட்டுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம். ஆசரிப்பு கூடாரத்தை குறிச்சு நம்ம புதிய ஏற்பாட்டுல 3 முக்கிய டாபிக்ல நம்ம படிப்போம். என்னன்னா, 1 கிறிஸ்து, இன்னொன்னு சபை, இன்னொன்னு எவ்ரி இண்டிவிஜுவல். புரியுதா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல், கிறிஸ்து, சபை, தனிப்பட்ட விசுவாசிகள். இந்த கிறிஸ்துன்னு வரும்பொழுது பிதாவாகிய தேவன், குமாரனாய் கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த ஒரு செக்ஷன் வரும் ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும்போது. இந்த ஒரு டாபிக். 2வது மெயினா சபை. 3வது இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய டாபிக்ல
ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாச மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், இத குறித்ததான ஒரு உறவு. The relationship between individual and church and Christ. இதுதான் புதிய ஏற்பாட்டுல நம்ம படிக்கக்கூடிய சத்தியம். சரிங்களா? இப்போ இந்த 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. சரி, அப்போ மோசேயுடைய காலத்துல ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணாங்க. இப்போ இன்றைக்கு 2024ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்து பரலோகம் போன நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரமாகிய ஆலயத்துல தேவன் இல்ல. அந்த ஆசரிப்பு கூடாரமே இப்ப இல்ல. அதுக்கு பதிலா அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, புக் ஆஃப் டேபர்னக்கிளுடைய ரிலேஷன் என்னென்ன புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்து, சபை, எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன். அப்போ இப்போ நான் ஆசிரியர் கூடாரத்துக்கும் புதிய ஏற்பாட்டுல உள்ள சபைக்கும் டிஃபரன்சஸ் பற்றி தான் இந்த டீச்சிங்கே. புக் ஆஃப் டேபர்னக்கிள் ஃபுல்லா நம்ம படிக்க போறது the relationship between God and church and every individual according to the Old Testament into the New Testament. சரி, இப்ப எல்லாரும் படிச்சு பாருங்க ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். The epistle of 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதுடைய 16வது வசனம் படிக்கட்டுமா? நீங்க எல்லாரும் பைபிள் வச்சிருப்பீங்க நினைக்கிறேன். படிக்கலாமா? சேர்ந்து படிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட். எந்த தேவன் வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அவர் துதிக்கு பாத்திரராகிய தேவன், ஆராதனைக்கு பாத்திரராகிய தேவன், வல்லமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன் ஆசரிப்பு கூடாரத்துல மோசையை பார்த்து உங்கள் நடுவுல நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக சொன்னவரு இன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரம் இல்ல. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பதிலா ஆண்டவர் நம்முடைய சரீரத்துல, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டுச்சு, ஒரு காலம் வந்தோம்னா இடிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனா இன்றைக்கு அதே வார்த்தை அங்க சொன்ன ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு சபைக்குள்ள கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பவுல் எழுதுற பரிசுத்த ஆவியானவரால நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட். எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க, யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அங்க வாசம் பண்ண ஆண்டவர் இங்க வாசம் பண்றாரு இன்னைக்கு நமக்குள்ள. இன்னொரு பியூட்டி சொல்ற பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல மொத்தம் 3 செக்ஷன் இருக்கும். 3 செக்ஷன் இருக்கும். 1 பிரகாரம், 2 பரிசுத்த ஸ்தலம், 3 மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். எப்படி ஆசரிப்பு கூடாரம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்ததோ அதே போல ஜீவனுள்ள தேவன் நம்மளை பார்த்து, உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்ற, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்துல, நம்ம சரீரம் ஆகிய ஆலயத்துல 3 பகுதி இருக்கும். Exactly, you can see there are 3 parts find in your body. உங்க சரீரத்திலையும் 3 பாகங்களை பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்திலையும் 3 பாகங்கள் பார்க்கிறோம். திரும்ப சொல்றேன், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க இந்த ஆலயத்துல நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் சொல்லி பாசிக்கிறோம்ல, இந்த ஆலயத்திலும் 3 பாகம் இருக்கும். என்னது? சரீரம், ஆவி, ஆத்மா. பாடி,
soul, spirit. The body, the soul and spirit. நாமும் முப்பொருளால் உண்டாக்கப்பட்ட ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்திலையும் 3 பாகங்கள் இருந்துச்சு. பிரகாரம், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம். பிரியமானவர்களே, இந்த டீச்சிங்ல ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம அவுட்வர்ட்ல வந்திருக்கிறோம், அவுட்லைன்ல வந்திருக்கோம். இதுல இன்றைக்கு நம்ம விஷயம் என்னன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி 3 செக்ஷன் இருக்கிறதோ அதே போல நம்முடைய சரீரமும் 3 பாகம் பிளஸ் தேவன் சபை. புரியுதுங்களா? காட், சர்ச் அண்ட் இண்டிவிஜுவல். இதுல மெயின் ரிலேஷனை பார்க்கும்போது தேவன். அப்ப தேவன் வரும்போது திரியேக தேவன் வந்துறாரு. The God the Father, the God the Son, the God the Holy Spirit. செகண்ட் சர்ச், சபை. மூன்றாவது எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்துல வாசம் பண்ணி கொண்டிருந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். மறுபடியும் அதே வசனத்தை படிப்போங்க. யாத்ராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணேன். நான் அவங்க நடுவுல வாசம் பண்ணேன் அப்படின்னு இங்க படிக்கிறோம். ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. புதிய ஏற்பாட்டுல உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள வாசம் பண்ணும்படிதான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து, உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கி, முன்ன பாவத்துல, அக்கிரமத்துல, உலகத்துல உழண்டு கொண்டிருந்த நம்மளை தன்னுடைய சொந்த ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கி இன்றைக்கு நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். படிக்கலாமா? ஒரு வசனம் அழகா இருக்கு பாருங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர், 2 Corinthians, the epistle of 2 Corinthians, chapter 6, verse 16. 2 கொரிந்தியர், எல்லாரும் வசனம் எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதோட 16வது வசனம். chapter 6, verse 16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? பிரியமானவர்களே, கவனிங்க இந்த வசனத்தை. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அங்க ஆசரிப்பு கூடாரத்துல நான் வாசம் பண்ண, எனக்கு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்ன ஆண்டவர் இங்க இந்த ராத்திரி வேளையில உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள தேவன் சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் அவருக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆண்டவருக்கு. ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். This is a very important thing. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நம்முடைய இருதயங்களில, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்க இப்பொழுதே உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரத்தை அவர் வாசம் பண்ணுவதற்கு அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே நாம் பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆலயமாய் மாறுவதற்கு நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ள உலாவி, அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன், அவர்களுக்குள்ள உலாவி. இப்ப இன்றைக்கு தேவனாய கர்த்தர் தேவனுடைய 3வது ஆழ்த்தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணாரு. நான் உங்களுக்குள்ள உலாவேன், நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன், அவர்கள் தேவனாயிருப்பேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு தேவன் தாமே அவர்களை வழி நடத்தினார். The God was with the Israel people. தேவன் தாமே அவர்களோடு இருந்தார். இன்றைக்கு அதே தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். பிரியமானவர்களே, இந்த தேவன் யாருடைய தேவன் தெரியுமா? உங்க தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். சந்தோஷத்தோடு ஒரு அலையிலே சொல்லுவோம். இந்த உலகத்துல கோடானு கோடி செல்வங்கள், கோடானு கோடி
ஆயிரம் ஆயிரமான செல்வங்களை பார்க்கிலும் ஆண்டவர் மாத்திரம்தான் நமக்கு தேவனாயிருக்கிறார். He is our God. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஏன் ஜனங்களாயிருப்பார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி யாத்திராமம் 19 நீங்க படிக்கும் போது, நீ என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவீர்களானால் நீங்களே பூமியிலே என் சொந்த ஜனங்களும் என் சம்பத்துகளுமா இருப்பீர்கள் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னாரு. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு, நம்ம அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகு, நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். Every individual is the temple of living God. Every family is the temple of living God. And every church is the temple of living God. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஒவ்வொரு சபையும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இந்த தேவன் நமக்குள்ள உலாவி நமக்குள்ள வாசம் பண்றாரு. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். சந்தோஷமா ஒரு வழியிலே சொல்லுவோமா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். மறுபடியும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் படிக்கலாமா? மறுபடியும் அதே வசனத்துக்குள்ள வரும். 1 Corinthians chapter 3 verse 16 படிக்கட்டுமா? நானு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். பாத்தீங்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடைய ஆவி தேவனுடைய ஆலயம், நம்முடைய ஆத்துமா தேவனுடைய ஆலயம். ஒரு நாளும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் ஆகிய உங்க சரீரத்தை, உங்க ஆவி ஆத்துமாவை கெடுத்து போடாதீங்க. யாராச்சும் கர்த்தருடைய பிள்ளைகளை கெடுத்தா, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளை யாராச்சும் நீங்க கெடுத்தா ஆண்டவர் அவங்களை கெடுப்பாரு. தெளிவா வசனம் சொல்லியிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். புரியுதா? 2 வசனம் உங்களுக்கு கொடுத்துனேன். யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் லிவிங் காட். இந்த ராத்திரி வேளையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஆசரிப்பு கூடாரத்துல வாசம் பண்ணின அதே தேவன் இந்த ராத்திரி வேளையில உங்க இருதயத்துல, உங்கள் ஆவி, உங்க ஆத்மாவில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கட்டும். தயவு செய்து உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரத்தை பரிசுத்தமா வச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமா வைத்துக் கொள்வதற்கு 3 விஷயம் இருக்குது. 1, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும். 1, 2, வசனத்தின்படி, பரிசுத்த ஆவியானவரால் எழுதி கொடுத்த வசனத்தின்படி நம்ம சரியாய் வாழ வேண்டும். 3வது, பரிசுத்த ஆவியினால நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை நம்ம வாழும்போதுதான் நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த ஆசிரியப்பு கூடாரத்துடைய டாபிக்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இதை பரிசுத்தமா வைங்க. உலகத்தாரோட நீங்க கனெக்டட் ஆயிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரும் உலகத்தோட ஒட்டாதீங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உங்களுடைய